ஒரு நடிகரின் பெயரை சொன்னார், ரசிகர்களின் கரகோஷத்தால் இந்த பூமியே அதிரும் என்றார். அதுதான் இவரின் பெயர். தல அஜித். அஜித் வச்சு யாரும் படம் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. தானே வளர்த்துக்கிறதுக்கு அந்த பொசிஷனுக்கு வரதுக்கு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியாது. டே அண்ட் நைட் கண்டினியூஸா ஒரு அரை மணி நேரம் கூட தூங்காம 7 நாள்லாம் இருக்க முடியுமா? அந்த மாதிரி எல்லாம் ஒர்க் பண்ணிருக்காப்ல வரலாறு. அஜித் சார் ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்திருக்காரு டப்பிங். ஹார்ட் ஒர்க்னா டு தி கோர் பண்ணுவான். அதாவது அவன் மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு நம்மளாலே முடியாது. ஒரு 15-20 டைரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. அமர்கட்டத்துல லாரன்ஸ் ஆட வேணா, நானே கொஞ்சம் வந்து பண்றேன்னு சொல்லியிருந்தா எனக்கு இந்த வாழ்க்கை கிடைச்சிருக்காது. அஜித் சார் தான் முதல்ல லைஃப்ல டைரக்ட் சான்ஸ் கொடுத்து தொடர்ந்து படம் பண்ணேன். என் செட்ல மட்டுமே அந்த இயர்ல மட்டுமே 5 டைரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. ஆமா, நான் சரவண சுப்பியா, சரண், எஸ்.ஜே. சூர்யா, துரை. அதனால அவர் என்னைக்குமே என் வாழ்க்கையில மறக்க முடியாது. கடைசி நான் எல்லாம் என் பிள்ளை குட்டிங்க எல்லாரும் மறக்க முடியாது. நான் கண்டிப்பா நல்லதை தான் பண்ணுவேன். சோ தட் இஸ் a guarantee. அவர் வந்து கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 5000 பேருக்கு இந்த கண் ஆபரேஷன் காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு சார். என்னோட பையனை வந்து 10th வரைக்கும் அவர் தான் படிக்க வச்சாரு. அஜித் சார் தான். எனக்கு கால் கொஞ்சம் முட்டி வலி. அடுத்த நாள் சார் லெஃப்ட் லெக்குக்கு உண்டான அந்த லண்டன்ல வாங்கினது அந்த பேடு அதை அப்படியே அனுப்பிச்சு விட்டாரு. எனக்கு போரூர்ல இருந்தா வரணும், வரதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு அப்படின்னு ஒண்ணு. அன்னைக்கு ஈவினிங்கே அவருக்கு வந்து இந்த டிவிஎஸ் 50 அதை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு அஜித் சார். 67,000 கேட்டாரு. எந்த ஹாஸ்பிட்டல்? விஜய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. பணத்தை ஒரு ஆள் வச்சு அனுப்பி அவங்க மிஸ்ஸஸ் மூலியமா உடனே கட்டுக்காரு. யாருக்கும் வெளியவும் தெரியாது. இது நம்ம கூட இருக்கிறவங்கள நாம பாத்துக்கிட்டா நமக்கு மேல இருக்கிறவன் நம்மள பாத்துக்குவான்.